அல்-உஜூப் என்று சொன்னா தற்பெருமை. நான் நல்லவன் என்று உள்ளத்துல வாரதிருக்கிறேன், நான் நல்லவன் என்று உள்ளத்துல வாரதிருக்கிறேன், அல்லாஹ் மறந்த நிலைமையில இத போல எந்த பாவமும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். தன்னுடைய நன்மைகளுக்காக வேண்டி சந்தோஷம் வரலாம். அல்லாஹ்வுடைய கிருபை, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில சதகா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். இவ்வளவு மக்கள் தூங்கி கொண்டிருக்கப்பட கொஞ்சம் எழுப்பி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவன் எனக்கு தந்தான். எனக்கு இந்த ரமதான்ல ஏதோ ஒரு குர்ஆனை கொஞ்சம் ஓதக்கூடிய கிருபையை அவன் தந்தான். ரப்ப மறந்த நிலைமையில அல்ல, ரப்புக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய நிலைமையில வார சந்தோஷம், இதுக்கு கூலி இருக்குது. அல்லாஹ் மறந்த நிலைமையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்துல வாரது இது ஆக பயங்கரமான பாவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா ஜினாவை விட கலவை விட 70 மடங்கு பயங்கரமான பாவம் என்பதாக மக்கள் கிட்டாம இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஜினா செஞ்சவர் தௌபா செய்வார். நான் ஒரு பாவி என்றது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கேன். இந்த பாவி இருக்கிறானே, நான் நல்லவன் என்றுதான் உள்ளத்தில் இருக்குமே தவிர ஒரு நாளும் தௌபா செய்யக்கூட முன்வர மாட்டான். சில நேரங்கள் ஒரு 5-10 நாள் போகல, தர்த்தீப் என்றா பொதுவாகவே தராவிக்கு வர கிரௌட் எல்லாம் குறையும். தராவிக்கு வராதவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்குள்ள கவலை, சிலவங்க வருவாங்க, எங்க வந்தவங்க யாரும் காணும், பாருங்க நாங்க வந்து கொண்டே தான் இருக்கிறோம். இவருடைய பாவம் இருக்குதே, தராவிக்கு வராதவருடைய பாவத்தை விட பயங்கரமான பாவம். இதை விட பயங்கரமானதுதான் உஜூப் என்று சொல்லுவாங்க. உஜூப் என்றா என்ன? தற்பெருமை. அதை விட பயங்கரமானதுதான் கிபர், கம்பேரிஷன். இவ்வளவு நேரம் நான் நல்லவன் இருந்துச்சு, அதுக்கு ஒரு என்ன தெரியுமா வரும்? நான் அவனை விட நல்லம், இவனை விட நல்லம், அந்த ஹாஜியாரை விட நல்லம், இந்த ஹாஜியாரை விட நல்லம், இந்த மௌலவியை விட நல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்பேரிஷன் இதுதான் ஷைத்தானுக்கு வந்த முதலாவது நோய். நான் எவ்வளவு நல்லவன், நான் 50,000 வருடம் சுஜூத் செஞ்சிருக்கிறேன், நான் மலாய்க்காமார்களுக்கு பாடம் நடத்துறேன். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு சுஜூத் செய்யுங்க என்று சொன்னாங்களோ, அந்த நேரத்துல அன கைருன் மின்ஹு, நான் ஆதமை விட நல்லவன் என்பதாக வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு நன்மை செய்வோமோ அதனுடைய பணிவு ரப்புக்கு முன்னால வரணும். யாழ்லா ஏண்ட திறமை இல்ல, உண்ட பிச்சை, யாழ்லா உண்ட பிச்சை. ஏன்? ரப்புல் ஆலமீன் தக்வா உள்ளவர்களை மட்டும்தான் கபூல் செய்வான். நீங்க அமல் செய்யறதை விட அந்த அமல் கபூல் ஆகிற விஷயத்துல அல்லாஹ் பயந்து போங்க. அல்லாஹ் கபூல் செய்யறது தக்வா உள்ளவர்களை மாத்திரம் தான். எத்தனையோ பேர் நோம்பு முடிச்சாங்க, பசியில இருந்ததை தவிர வேறொன்றுமே இல்ல. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று உம்ராக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க. வானத்திலிருந்து லா லப்பைக், அடே நான் 2 மில்லியன் 5 மில்லியன் செலவழிச்சு நான் ஹஜ்ஜி உம்ரா செஞ்சேன், அந்த ஒக்டோபர்ல தான் இருந்தேன். அங்கிருந்து பார்த்தா காபா விளங்குது. நீ எவ்வளவு கோடி செலவழிச்சாலும் அல்லாஹ் சொல்றான் லா லப்பைக், உன் அமலை நான் கபூல் செய்யல. ஏன்? உன் உள்ளத்துல தக்வா இல்ல, உன் உள்ளத்துல பெருமை இருக்குது. எனக்கு இந்த ஜினாவை விட பயங்கரமானது என்பதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னான். எனவே ஒரு மனிதன் நன்மைகள் மூலமாக நெருங்குறானா, அந்த மனிதன் கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் கூடிக்கொண்டே இருக்கணும். யாரா நீ கபூல் செய்வாயா இல்லையா? நாங்க நினைக்கிறோம் நாங்க கபூல் ஆகிறோம் என்று, ஆனா நபிமார்கள் உட்பட சஹாபாக்கள் எல்லாமே கபூலியத்துடைய விஷயத்துல பயந்தாங்க.